சரீரத்தை பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எதற்கு ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும்? சிலருடைய வாய் திறக்க மாட்டேங்குது. என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். டெடிகேஷன் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். எப்படி? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? ரெண்டு ஆராதனை இருக்குது. புத்தியுள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. இங்க புத்தியுள்ள ஆராதனை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். எது புத்தியுள்ள ஆராதனை? எது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை? தலையில முக்காட போட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா குதிக்கிறதா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்மளுக்கு அதை தான் நம்ம செய்யறாங்க தீவிரமா. இங்க லவல் குதிச்சுட்டு வெளியில போய் இஷ்டம் போல வாழ்றது. அதான் சொல்றாரு. இங்க அந்த 3/4 மணி நேரம் என்ன செய்யறது? தலையை போட்டு ஆட்டி உருட்டி பரட்டி அடுத்தவங்களை விழுந்து அடுத்தவங்க பைபிள்லாம் கிழிச்சு பாயெல்லாம் கிழிச்சு வாந்தி இதெல்லாம் எடுத்து இதில் ஆட்கள்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. இங்க பரவாயில்ல, அந்நிய பாஷை தான், அல்லேலூயா தான். இங்க இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா சத்தத்தை காணா. சகோதரரே, சகோதரிகளே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமும். உங்க சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தத்திற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எது புத்தி உள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சரீரத்தை இஷ்டம் போல நடத்துறது புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. சரீரத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது அது புத்தி உள்ள ஆராதனை கிடையவே கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சரீரத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. பாக்குறாங்க, அக்கா என்ன மாதிரி குதிச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அக்கா வீட்டுல போய் பாருங்க அப்படி இருக்காங்கன்னு. அக்காவை வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும். இங்க வச்சு ஒரு முடிவு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அநேகர் தோத்து போயிடுறாங்க. ஏன்னா இங்க பார்த்து இங்க இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். வீட்டுல என்ன செய்யறாங்க? தெருவுக்குள்ள அக்கா என்ன இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? தெருவுல குழாய் இருக்குது, தண்ணி பிடிக்கிற குழாய். அங்க நிக்க வச்சா அக்கா வாயில என்னென்ன வார்த்தை வரும்னு சொல்லி அப்போதான் வீடியோ எடுக்கணும் வச்சு, கேமரா வச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? பலசர கடையில் அக்கா எப்படி பேசுகிறாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, என்னென்ன வார்த்தை வருது, தமிழ் வருதா, இங்கிலீஷ் வருதா, மலையாளம் வருதான்னு தெரியாது. ஒன்றும் புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்ட்டு. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை பரிசுத்தத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமான காரியத்துக்கு என்ன செய்யுங்க? டெடிகேஷன் பண்ணுங்க. உங்கள் வாயை, உங்க கண்ணை, உங்க விரல்களை, உங்க கைகளை, உங்க இருதயத்தை என்ன செய்யுங்க? பரிசுத்தத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய பலனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, கபடி இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, 1000 மீட்டர் ஓடுறாங்க, 500 மீட்டர் ஓடுறாங்க, 200 மீட்டர் ஓடுறாங்க, 100 மீட்டர் ஓடுறாங்க. ஃபுட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கோகோ இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் இருக்கிறவங்களாம் பாருங்க, கண்டதையும் திங்க மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டாங்க.
கரெக்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தினா கூட என்ன செய்ய மாட்டாங்க. வேணாம். நாங்கள் அதில் ஒரு என்ன செய்கிறேன், ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன், நான் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறேன், நான் ஓடணும், நான் ஜெயிக்கணும். இந்த உணவை சாப்பிட்டா ஓடும் போது பொத்திரிக்கையில் என்ன செஞ்சிருவேன், விழுந்துருவேன். பிரேசம் வாங்க முடியாது. ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இப்படி தான் வாழ போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் என்னுடைய உணவுகள், இப்படி தான் என்னுடைய சரீரத்தில் பேணி பாதுகாக்க போகிறேன். எவ்வளோ டெடிகேஷனோட இருக்கிறாங்க, எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க. காலை 4 மணிக்கு எழுந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் கொரோனா விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 4 மணிக்கு எழுந்து செஞ்சுருப்பாங்க. வேர்த்து ஊருக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பயிற்சி எடுக்கிறாங்க. ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் பெறுவதற்கு. இருக்கிறீங்களா? அதை போல தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னா சில காரியங்கள் என்ன செய்யணும், நம்ம சரிப்படுத்தணும். ஆமென். ஆரோக்கியமாக வாழணும்னா சரீரத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், புத்தி சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, நம்முடைய ஆவி மனிதனை ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். எத்தனை ஒரு உங்களுடைய ஆவி மனிதனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? உங்க இருதயத்தை, உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா? இதை போலதான் நம்முடைய ஆவி மனிதனை நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்ததை போல நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை, நம்முடைய நாவை, நம்முடைய வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஷ்டத்துக்கு கண்ட காரியத்தையும் காதுல நான் கேட்க மாட்டேன், வாயில கண்ட காரியத்தை நான் பேச மாட்டேன், இஷ்டத்துக்கு என் கண்ணால எதை வேணாலும் நான் பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாயும், எதை பரிசுத்தமாயும், சரீரத்தை பரிசுத்தமாயும். ஆகவே நம்முடைய ஆவி மனிதனை நாம் ஒப்பு கொடுத்ததை போல நம்முடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க. அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆமென்.